யெகோவா நீரே எங்கள் தேவைகளை சந்திப்பவரே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருபவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருபவரே. இந்த நாளிலும் கூட நம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். வாசியுங்கள். சங்கீதம் 30வது சங்கீதம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுது. சங்கீதம் 30:11 இப்படியாய் சொல்லுது. வாசியுங்கள். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தமான வசனம். இந்த மாதத்தில் 1ஆம் தேதியே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோட கேட்டேன், ஏன் ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு இந்த புலம்பல்? அடுத்த நாளே ஆனந்த களிப்பாய் மாற்றினார் 2ஆம் தேதியை. ஹல்லேலூயா. எங்கள் புலம்பல்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அடுத்த நாளே பாருங்க ஆண்டவர் எப்படி பேசுறார். இந்த வாக்கு தத்தத்தை நாம் பிடித்து நாம் செபிக்கும் போது, இந்த வாக்கு தத்தத்தை எனக்கென்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தில் நன்றி பலி செலுத்துகிற ஒரு சங்கீதம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின ஒரு சங்கீதம் தான் இந்த 30வது சங்கீதம். அதனால்தான் சொல்லப்பட்டது கடைசியில், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் தாவீதுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். நம்ம வாழ்க்கையில் நாம் யாரும் புலம்பலன்னு சொல்லவே முடியாது, அழலன்னு நாம் யாரும் சொல்லவே முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே சில காலங்களிலே நாம் புலம்ப வேண்டிய சூழ்நிலைகள், நாம் அழ வேண்டிய சூழ்நிலை எல்லாம் நெருக்கப்படுகிற காலங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாய் உங்களை நடத்துவேன். அநேக நேரங்களில் அநேக காரியங்கள் யாராவது ஒருத்தர் கேட்டால் ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்தவர் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். நான் கடந்த மாதம் 3 நாள் கன்வென்ஷன் பேசுனது எடுத்து இன்னைக்கு ஒரு அருமையான சகோதரர் மைக்கேல் சகோதரர் பேசினார் 2 மணிக்கு. அவர் பேசி என்ன சொன்னார்னா, ஐயா உங்கள் கூட்டத்தில் நான் கலந்துக்கினேன், எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த வேலைக்கு போகணும், எந்த வேலை எடுத்து நான் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறேன், அந்த வேலை எல்லாம் நான் அதை ஆர்டர் எடுத்து எல்லாம் நெருங்கி கிட்ட போகும்போது எனக்கு அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுது அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே புலம்பலாக இருக்குது, அழுகையாக இருக்குது, என்ன செய்யறது தெரியவில்லை. சொன்னேன், ஃபோன்லேயே ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அந்த ஆர்டரை, அடுத்த ஆர்டரை நீங்கள் போய் எடுங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார்னு சொன்னேன். ஹல்லேலூயா. நான் என்ன செய்வது, என் மனைவி 2 பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள் ஐயா, அதை வைத்து தான் என் குடும்பத்தை நான் நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் ரொம்ப கசந்து போன ஒரு மனதோட காரியத்தோடு கூட அவர் என்னிடத்தில் பேசினார். எனவே ஃபோன்லேயே ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், நீங்கள் கலங்காதீங்க, புலம்பாதீங்க, ஆண்டவர் உங்களை மனமகிழ்ச்சியாக்குகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனந்த களிப்பாய் ஆண்டவர் நம்மை சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு காலங்களுக்குள்ளாய் உங்களை ஆண்டவர் கடக்க பண்ணுவார், நடத்தி செல்வார் என்று சொல்லி அவருக்கு வாக்குத்தத்தம் இந்த வசனத்தை சொன்னேன். ஆண்டவர் அவர் சரி என்று சொல்லி நான் நிச்சயமா செய்யறையா, ஆண்டவரை நான் ஆண்டவரிடத்தில் செபிங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் சொன்னேன். எனவே ஆண்டவர் எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே புலம்பல்களை எப்பொழுதும் களிப்பாய் மாற்றுகிற தேவன். அதோடு கூட மட்டுமல்லாமல், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுதுதான், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர், என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் நீர் என்னோடு கூட இருந்து என்னை கரம்பற்றி நடத்தினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறார். எனவே 4 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். 5வது மாதம் என்ன மாதம்? மே மாதம். மே மாதம் வந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் புலம்பல் தான் இல்லை? ஊருக்கு போகணும், டூருக்கு போகணும், எல்லா பணம் செலவாயிடும், ஐயோ என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எங்கள் வாழ்க்கையிலும் புலம்பணும். ஆனால் இன்னைக்கு அந்த காரியத்தை பார்க்கும்போது மிகவும் ஆனந்த களிப்பாக இருக்கிறது எனக்கு. ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
அவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். இந்த மாதம் அநேக செலவுகள் உண்டு, அதை நினைச்சு அநேகர் புலம்புவாங்க. ஐயோ, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோம், அங்கே போகணுமே, இங்கே வரணுமே, அதை வாங்க வேண்டுமே, என்ன செய்வது என்று தெரியாமல் இன்னும் இந்த மாதம் கடைசியில் வந்தவுடனே இன்னும் புலம்பல் அதிகமாக போயிடும். ஜூன் மாதம் வந்த உடனே பிள்ளைகளுக்கு என்ன பண்ணோம், ஃபீஸ் கட்டணும் இல்லை? அதான் பெரிய புலம்பலா இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த புலம்பலை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களுக்கு ஆனந்த களிப்பாய், ஆனந்த மகிழ்ச்சியாய், நித்திய மகிழ்ச்சியாய் ஆண்டவர் உங்களை கரம் பற்றி நடத்த போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில தாவீது சொல்வது என்ன சொன்னால், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை, என் வாழ்விலே சொன்னேன், கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தேன், உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போது நான் கலங்கினவனானேன், உம்முடைய முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போது நான் கலங்கினவனானேன், ஆனால் நீர் என்னை கரம் பற்றி நடத்தினீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஆண்டவரோடு தாவீதோடு கூட ஆண்டவர் கரம் பற்றி நடத்தி வந்தார். அதே ஜீவனுள்ள தேவன் நம்மையும் நடத்தவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய புலம்பல்களையும் அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது, எந்தவித சந்தேகமும் படக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு கூட எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஏன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது கிடையாது, ஆண்டவரை நோக்கி பார்ப்பது கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று வாய் நிறைய நம்ம சொன்னாலும் ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். என்ன சொன்னால் சில புலம்பல்களை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றியிருக்கிறார். என்னென்று சொன்னால் எந்தெந்த இடத்திலெல்லாம் சில புலம்பல்கள் எல்லாம் இருந்தது வேதத்தில் நாம் பார்க்கும்போது, வனாந்தரத்திலே ஏற்பட்ட புலம்பல் ஒன்று. வனாந்தரத்திலே புலம்பலை களிப்பாய் மாற்றின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசியுங்கள். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுது. ஆதியாகமம் 21:14 இப்படியாய் சொல்லுது. வாசியுங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியையும் தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆகார் என்ற ஒரு மகளை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆகாரோட வாழ்க்கையில அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஆகார் வனாந்தரத்திலே போய் தண்ணீர் இல்லாமல் அந்த துருத்தியிலே அவள் அலைவதை நாம் பார்த்துக்கொள்ளும். வனாந்தரத்திலே துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே வைத்துவிட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்புப்பாயம் தூரத்திலே உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். வனாந்தரத்திலே ஆகாரின் புலம்பலை ஆண்டவர் கண்டார். வனாந்தரத்திலே புலம்பி திரிந்து கொண்டிருந்த ஆகாரின் புலம்பலை ஆண்டவர் கண்டு ஆகாரின் வாழ்க்கையை ஆண்டவர் மனமகிழ்ச்சியாய் மாற்றுகிறார். ஒரு ஆனந்த களிப்புக்குள்ளாய் அங்கே கொண்டு வருகிறார். 17வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே. உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆகாரே, நீர் பயப்படாதே. பிள்ளை இருக்கிற இடத்திலே ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டார். அந்த அழுகையின் புலம்பலை கேட்டு ஆண்டவர் அங்கே ஆகாரையும் ஆகாரின் பிள்ளையையும் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாய் மாற்றினார். ஐயோ, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இந்த ஆகாரோட புலம்பலுக்கு காரணமே யார் தெரியுமா? யாரு? சாராள் தான். அமைதியா இருந்திருந்தா ஒன்று அங்க நடக்க போறது கிடையாது. அடிமை பெண்ணாகி அவளை ஆபிரகாமுக்கு கொடுத்து அவள் நிமித்தம் எனக்கு ஒரு சந்ததி உருவாகட்டும் என்று சொல்லி அவள்தான் அந்த இடத்திலே சொன்னது. ஆனால் ஆண்டவர் அந்த ஆகாரின் புலம்பலை கண்டு ஆகாரையும் ஆகாரின் பிள்ளையையும் மனமகிழ்ச்சியாக்கினார். ஹல்லேலூயா.
அதே ஜீவனுள்ள தேவனை நாமும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக நேரங்களிலே பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, நமக்கு யாரும் உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி நாம் அலைந்து திரிகின்ற நேரத்திலே ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். இந்த மாதத்தில் புலம்பல்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஆனந்த களிப்பாய் மாற்றப் போகிறார். வறண்ட பாலைவனத்திலே நீரூற்றை கொடுத்த தேவன் நம்முடைய தேவன். ஆகாரின் கண்ணீரை கண்டு, ஆகாரின் புலம்பலை கண்டு, பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் நீரூற்றை கொடுத்து அங்கே இவர்களை மனமகிழ்ச்சி ஆக்கினார். ஹல்லேலூயா. ஆகாரே, பயப்படாதே, நீ எங்க போகிற, நான் உன் கூடவே இருப்பேன், நீ எதற்கும் கலங்காதே என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்வதை பார்க்கிறோம். எனவே ஆகாரின் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் ஆகாரின் அழுகுரல் மாற்றினவர், என் தாகம் தீர்க்கும் வல்லவர். ஏசென் சொந்தம், ஏசென் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் அழுகுரல் மாற்றினவர், என் தாகம் தீர்க்கும் வல்லவர். ஏசென் சொந்தம், ஏசென் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. ஏசென் சொந்தம், ஏசென் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. வறண்டு போன அந்த பாலைவனத்தில் ஆகாரின் அழுகுரலை கேட்டு புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றின தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும்போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன், என் குடும்பத்திலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு விசை ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிடும்போது வறண்ட பாலைவனத்தின் புலம்பலை ஆண்டவர் மனமகிழ்ச்சியாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. வறண்டு போன வாழ்க்கையிலே, அந்த வறண்டு போன சூழ்நிலையிலே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி ஆகார் நின்ற பொழுது என் ஆண்டவர் அந்த கூக்குரலை கேட்டு ஆனந்த களிப்பாய் ஆகாரை மாற்றினார். ஹல்லேலூயா. பயப்படாத ஆகாரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நிச்சயமா புலம்பல் உண்டு, இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய கூக்குரலை கேட்டு அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக, தன்னுடைய வாழ்வின் புலம்பலை ஆண்டவர் களிப்பாக மாற்றினார். ஒரு அருமையான ஒரு குடும்பத்தின் அந்த வாழ்க்கையில ஏற்பட்ட புலம்பலை ஆண்டவர் களிப்பாக மாற்றினார். அது யார் என்று சொன்னால், வாசியங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசியங்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்று சொன்னார். ஒரு அருமையான ஒரு சகோதரி
தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த தீர்க்கதரிசிகளிலே ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போய்விட்டான், என்னுடைய கணவர் இறந்து போய்விட்டார், உம்மோடு கூட ஊழியம் செய்த தீர்க்கதரிசி ஆகிய என்னுடைய கணவர் இறந்து போய்விட்டார். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மனிதன், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்த ஒரு மனிதன் என்று சொல்லி அங்கே எலிசாவினிடத்திலே அவனுடைய மனைவி சொல்வதை பார்க்கிறோம். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான். வேதம் சொல்லுகிறது, நீயே கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி. ஆனால் இந்த அருமையான சகோதரி எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே கடன் கொடுத்தவன் என் 2 பிள்ளைகளையும் என்னிடத்திலே வந்து அடிமையாக்கி கொள்ள வருகிறான் என்று சொல்லுகிறாள். அந்த 2வது வசனத்தை வாசியுங்கள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சொன்னது எல்லாம் சரிதான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே எலிசா தீர்க்கதரிசி கேட்பதை நாம் பார்க்கிறோம். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்று சொன்னாள். எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறா, உங்க வீட்டில் என்னமா இருக்குது அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறா. அதற்கு என்ன சொல்றாங்க? ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறொன்றும் இல்லை. அந்த மகள் சொல்வது, ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தாங்க ஐயா என் வீட்டில் இருக்குது. அவ 1/2 மூட்டை அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, காய்கறி இருக்குதுன்னு எதையும் சொல்லல. அந்த தீர்க்கதரிசி எலிசா கேட்ட உடனே அந்த மகள் சொல்லுகிறாள், ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருந்தது. ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டில் ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருந்தது என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, வியாதியஸ்தர்களுக்கு மூப்பர்கள் எண்ணெய் பூசி செபிப்பார்கள், அப்பொழுது அவருடைய வியாதிகள் சுகமாகும். இல்லையா? நான் சிந்தித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு அறிவுரையை நான் சொல்லுகிறேன். அப்ப அந்த மகள் வேறொன்றையும் சொல்லவில்லை, என் வீட்டில் இது இருக்குது அது இருக்குது ஐயான்னு சொல்லி எதையுமே சொல்ல, ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்குது அந்த மகள் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப அந்த தீர்க்கதரிசி, அந்த இறந்து போன அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில ஊழியம் செய்வதற்காக ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்கலாம்? எண்ணெய் ஐவத்தில் ஒரு 1/2 டன் கொடுங்க, ஒரு 10 டின்னு கொடுங்க, ஒரு 20 டின்னு கொடுங்க சொல்லி மொத்தமா வாங்கி இருக்கலாம், காசு கொடுக்காமல் வாங்கி இருக்கலாம். ஆனால் அந்த செவ எண்ணெயை நாம் வாங்கி கொள்ளும் போது நாம் என்ன பண்ண, நமக்கு ஊழியர்கள் என்ன பண்றாங்க? காசுக்கா விற்கிறாங்க? இல்லையே, ஃப்ரீயா தானே கொடுக்குறாங்க. அப்போ அந்த தீர்க்கதரிசி ஒருவேளை அங்கே கடனாக வாங்கி இருக்கலாம் இல்லையா? அதை வாங்கி மற்றவர்களுக்கு, ஜனங்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில அதை செய்திருந்திருக்கலாம். ஆனால் இடையில அவர் மரித்து போய்விட்டார். மரித்து போன பிறகு அவளிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் என்ன என்று சொன்னால் அந்த ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு குடம் எண்ணெயை வைத்துதான், வேற ஒன்றுமே என் வீட்டில் இல்லை என்று சொல்கிறார். அப்பொழுது நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரிடத்திலும் என்ன பண்ணு, பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா என்று சொல்லுகிறார். உன் வீட்டில் இருக்கிற பாத்திரம் மட்டும் இல்லை, அது போதாது என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் வீட்டில் இருக்கிற அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வா என்று சொல்லி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்திலே வை என்று சொல்லுகிறார். எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு அந்த மகள் உடனே செய்தது, அந்த ஒரு குடம் எண்ணெய் இருந்த இடத்துல எல்லா காலி பாத்திரங்களையும் அவர்கள் வாங்கி கொண்டு வந்து விட்டார்கள். அவன் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளோடு கதவை பூட்டி கொண்டு அந்த இடத்துல இவர்கள் பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் என்ன பண்றாங்க, அந்த எண்ணெயை ஊற்றி வைக்கிறார்கள். பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி போய்விட்டது. ஆனால் தாய் சொல்லுறாள், வேறு பாத்திரம் ஏதாவது உண்டா என்று சொல்லி கேட்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் 6வது வசனம் வாசியுங்கள், யாராவது ஒருத்தர் 6வது வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் சொல்றான், வேறு பாத்திரம் எதுவுமே இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போய்விட்டது. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த தீர்க்கதரிசி
தன்னோடு ஊழியம் செய்த தீர்க்கதரிசியோட மனைவிடத்துல சொல்றாரு, எல்லார்கிட்ட எவ்வளவு பாத்திரங்கள் வாங்க முடியுமோ உன்னால வாங்கிட்டு வந்துரு. அவ எல்லாவற்றையும் நிரப்பினார். அவ எல்லாவற்றையும் நிரப்பப்பட்டிருந்த பாத்திரங்கள் வேறு பாத்திரம் கேட்ட பொழுது எண்ணெய் நின்று போய்விட்டது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நாம் கேட்கும் போது நமக்கு நிச்சயமாய் தருகிறார். அவரை நோக்கி நாம் குறிப்பிடும் போது, அவரை நாம் நம்பி விசுவாசித்து கடந்து வரும்போது, என் இயேசு உங்களை பாதுகாத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவிக்கிறாள். அப்பொழுது அவள், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். எலிசா தீர்க்கதரிசி அந்த இடத்துல அந்த எண்ணெய் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே புலம்பலை களிப்பாய் மாற்றினார். இரண்டாவதாக தன்னுடைய குடும்பங்களிலே, தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே ஏற்பட்ட அந்த புலம்பலை ஆண்டவர் இங்கே களிப்பாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் அந்த ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் தான் இருந்தது. அவள் உண்மையை சொன்னாள். ஆண்டவர் காய் ஊழியம் செய்த அந்த தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில அவருடைய மனைவியும் பிள்ளைகளையும் ஆண்டவர் எவ்வளவு நாளுக்கு இருக்கிறார்களோ அத்தனை நாட்களுக்கு அந்த எண்ணெயை விற்று நீயும் உன் பிள்ளைகளும் அதை விற்று வாழ்ந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை நடத்துங்கள் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இல்லை என்று சொல்லி நிலை வரும்போது ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இருக்கிறதை கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனா நாம் இருக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணுவோம்? இல்லாததை போய் பிடிச்சிட்டு நினைப்போம். இருக்கிற ஒன்று இருக்குதான், அது ரெண்டா மாத்து. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு என்னுடைய தேவை இவ்வளவு, என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவரை நோக்கி பாருங்க. மனுஷனை நோக்கி பார்க்க தேவையில்லை. மனிதர்கள் முகத்தை பார்ப்பார்கள், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிற தேவன், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்விற்காக ஆண்டவர் கடன் கொடுத்தவன் எப்பொழுது அவன் நெருக்குவான் என்று சொல்லி தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில கூட இருக்கிறதை வைத்து நாம் குடும்பத்தை நடத்தும் போது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு பொழுதும் நம்மை கைவிடவே மாட்டாருங்க. இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலே படைத்தார். அருமையான குடும்பங்களை கொடுத்தார். மனைவி பிள்ளைகளுமாய் இணைந்து வாழும்படியாய் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதமாய் வாழும்படியாய் நமக்கு ஆண்டவர் பெரிய கிருபையை கொடுத்தார். எனவே அந்த ஜீவனுள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருந்த எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவன். ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபையினாலே ஆண்டவர் நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய கரம் எப்பொழுது நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 138 சங்கீதத்தில் 8வது வசனத்தில் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அதே சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன். நாங்கள் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். அருமையான தீர்க்கதரிசியோட மனைவி, ஐயா நாங்கள் துன்பத்திலே கடந்து வந்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம்? துன்பத்தில் நடந்து வந்தாலும் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒருவரும் நம்மை கைவிடவே மாட்டார். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி
அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. எல்லாம் சொல்லமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆலயத்திலே புலம்பின புலம்பலை கண்டு ஆண்டவர் மனமகிழ்ச்சியை கொடுத்தார். ஆலயத்திலே புலம்பின புலம்பலை கேட்டு ஆனந்த களிப்பாய் மாற்றினார். ஹல்லேலூயா. மாற்றினாரா இல்லையா? ஆலயத்துல போய் நீங்க புலம்பி அழுது பாருங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. வாசியங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் இப்படியா சொல்லு. 1 சாமுவேல் 1:10 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி, அன்னாளோட வாழ்க்கையிலே அன்னாளோட கற்பத்தை ஆண்டவர் அடைத்திருந்தார். ஏனென்று சொன்னால், அவள் தன் கணவனோடு ஆலய பண்டிகைகளுக்கு செல்லும்போது அந்த எல்கானாவோடு கூட அவர்கள் கடந்து செல்லும் போது ஆலயத்திற்கு தவறாமல் போகிற ஒரு குடும்பம்தான். எனவே அந்த இடத்துல ஒருத்தி பேர் அன்னாள், மற்றொரு பேர் பெனினாள். அந்த இருவரும் அவனோடு கூட எல்கானாவோடு கூட ஆலயத்திற்கு போகும்போது ஆலயத்திலே அங்கே போய் ஒரு சந்தோஷமாய் சமாதானம் மீண்டுமாய் திரும்பி வந்துடுவாங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை அவர்கள் அன்னாள் ஒரு நாளும் ஆண்டவரை நோக்கி செபிக்கவில்லை, ஆண்டவரை நோக்கி கேட்கவில்லை. ஆனாலும் மற்றவர் சொல்கிற பழியான சொற்கள், நிந்தனை வார்த்தைகளை கேட்கும்போது அன்னாள் மனம் கசந்து அவள் போய் கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணினாள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தர வேண்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய ஆலயத்திலே அந்த ஆல்டர் லெவல் முழங்கால் படியிட்டு அழுதபோது கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அன்னாளின் புலம்பலை ஆனந்த களிப்பாய் ஆண்டவர் மாற்றினார். இந்த 15வது வசனம் வாசியுங்கள். அன்னாள் எப்படி அந்த இடத்திலே அவர்கள் விண்ணப்பம் பண்ணால் வாசியுங்கள். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, ஏலி அந்த இடத்துல ஆல்டர் இருக்கும்போது கேட்கிறாரு, அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் குடித்து வெறுத்திருக்கிறாள் என்று சொல்லி நீ ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அங்கே கேட்பதை பார்க்கிறோம். ஆனால் அதற்கு அவள் சொல்லுகிறாள், அன்னாள் அந்த இடத்தில் என்ன சொல்லுகிறாள்? பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. யாரா? மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அவள் வாழ்க்கையில இருந்த நிந்தனைகள், போராட்டங்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவள் அங்கே ஜெபித்து தன்னுடைய புலம்பலை ஆண்டவரிடத்திலே சொல்லி அழுததினாலே ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆனந்த களிப்பாய் ஆண்டவர் மாற்றினாள். எனவே அவளுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்த தேவனாய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், அதிகாலையில் அவர்கள் பணிந்து கொண்டு ராமாவிற்கு போகிற பொழுது அன்னாலும் எல்கானாம் இடத்திலே அவர்கள் ஆண்டவரை பணிந்து கொண்டு திரும்பின போது அங்கே கர்த்தர் அவளை நினைத்தருளினார், அன்னாளை நினைத்தருளினார். அடைபட்ட கற்பத்திலே அருமையான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அதே 1ஆம் அதிகாரத்திலே 27வது வசனம் சொல்லப்பட்டது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பித்து கேட்டேன், என் விண்ணப்பத்தின் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி அருமையான ஒரு மகனை கொடுத்தார். சாமுவேல் என்ற ஒரு அருமையான தீர்க்கதரிசியை ஆண்டவர் கொடுத்தார். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். என்ன காரியமாய் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி,
ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிற தேவனாக இருந்தார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மை மறந்து போய்விட்டாலும் நம்மை உருவாக்கின தேவன் அவர் ஒருபொழுது நம்மை மறக்கவே மாட்டார். ஏசாயா 49:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்மை மறவாமல் உள்ளங்கையிலே வரைந்து வைத்து நம்மை பாதுகாத்து அரவணைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபொழுது நம்மை கைவிடவே மாட்டார். அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே அன்னாள் சொல்வதை பார்க்கிறோம். அன்னாளோட வாழ்க்கையிலே ஆண்டவர் மனமகிழ்ச்சியாய் மாற்றின போது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். வனாந்தரத்திலே ஏற்பட்ட அந்த புலம்பலை மன களிப்பாய் சந்தோஷமாய் மாற்றின தேவன். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த புலம்பலை ஆண்டவர் மனமகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன். தன்னுடைய வாழ்க்கையிலே ஆலயத்திலே போய் புலம்பி நின்ற அருமையான அன்னாளோட வாழ்க்கையில ஆண்டவர் மகிழ பண்ணினார், களிப்பாக மாற பண்ணினார். அதாவது 2வது வசனம் சொல்ல, அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்திருக்கிறது. அதே ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் ஜெயமாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் ஒருபொழுதும் நம்மை கைவிடவே மாட்டார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் யெகோவா ஈரா இருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் சில வேளைகளிலே அவசரப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களுக்குள்ளாய் கடந்து சென்று நம்முடைய வாழ்க்கையை பிரச்சனைக்குள்ளாய் நாம் மாற்றிக்கொள்கின்றோம். ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர்தான் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேல் விசுவாசம் வைத்து நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்னாளின் ஜெபத்தை கேட்டு ஆண் பிள்ளை தந்த தேவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை உருவாக்கினார். ராஜாக்களை ஏற்படுத்தி ஒரு தீர்க்கதரிசியை, சாமுவேல் தீர்க்கதரிசியை அடைப்பட்ட கர்ப்பத்திலே உற்பத்தி தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. வேறு வழியே இல்லை. நாங்க என்ன செய்ய போகிறோம்? நீங்க நிக்கலாம், அடுத்த வழக்கு எனக்கு வழியே கிடையாது, எல்லாமே தடைபட்டு போய்விட்டது, நான் என்ன செய்ய போகிறேன்? என் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அரவணைத்த தேவன், நம்மை அழைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபொழுதும் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை சந்திப்பவரே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருபவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருபவரே, அன்னாளின் ஜெபம் கேட்டு ஆண் பிள்ளை தந்தீரே, அன்னாளின் ஜெபம் கேட்டு ஆண் பிள்ளை தந்தீரே, ஆகாரின் துயரை கண்டு அன்போடு ஆசீர்வதித்தீ, ஆகாரின் துயரை கண்டு அன்போடு ஆசீர்வதித்தீ, யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை சந்திப்பவரே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருபவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருபவரே. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக தருகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருபொழுது நம்மை கைவிடவே மாட்டார். மனுஷங்களை நம்மளை கைவிட்டு போய்விடலாம், நம்முடைய உறவினர்கள் நம்மை கைவிட்டு போய்விடலாம், நம் நண்பர்கள் நம்மை கைவிட்டு போய்விடலாம். ஐயோ எனக்கு அவர்தான் என்று சொல்லி, எல்லாமே அவர்தான் என்று சொல்லி மற்றவர்களை நாம் நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். என் இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
அவர் சமீபமாய் உங்களோடு கூட இருக்கிறார். விட முடியாத சூழ்நிலையான காரியங்களா இருந்தாலும் சரிதான், என் இயேசு உன்னை நேசிக்கிறார், என் இயேசு உன்னை அரவணைக்கிறார், என் இயேசு உன்னை அன்பாய் அழைக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே நம்மை தாங்கி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை கரம் பற்றி நடத்துகிற தேவன். நாம் சோர்ந்திடும் பொழுதிலெல்லாம் ஒரு பெற்ற தாயை போல தேற்றுகிற தேவன். ஒரு பெற்றெடுத்த இளம் சின்ன பிள்ளைக்கு ஒரு தாய் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் உடைய கண்மணி போல நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். வனாந்தரத்தின் புலம்பலை களிப்பாய் மாற்றினார். தன்னுடைய வாழ்விலே குடும்ப வாழ்வின் புலம்பலை களிப்பாய் மாற்றினார். ஆலயத்தில் புலம்பின் அண்ணாளோட வாழ்க்கையை ஆண்டவர் களிப்பாய் மாற்றினார். கடைசியா ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்க போகிறேன். அரண்மனையிலே புலம்பினதை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். ஒரு அரண்மனையிலே ஒரு ராஜா புலம்பினதை, அந்த புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். வாசியங்கள் ஏசாயா 38 அதிகாரத்திலே 1-2 இப்படியாய் சொல்லுது. வாசியங்கள். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஒரு பெரிய ராஜா எசேக்கியா ராஜாவை பார்த்து ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை சொல்லி அனுப்புகிறார், உன் வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லி எங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் இந்த 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எசேக்கியா ராஜா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே அங்கே புலம்பி அழுததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு முன்பதாய் நான் உண்மையாயிருந்தேன், உத்தமமாயிருந்தேன், உம்முடைய பார்வைக்கு நலமான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டிருந்தேன், அதை எல்லாவற்றையும் நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பிக் கொண்டு அழுதான். ஹல்லேலூயா. ஒரு ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் மற்ற மக்களுக்கு முன்பதாய் அழக்கூடாது, புலம்பக்கூடாது என்று சொல்லி அவர் சுவர்புறமாய் தன்னுடைய முகத்தை திருப்பி அங்கே அழுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் எசேக்கியாவோட புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஏன் அழுதார் எசேக்கியா ராஜா? ஒரு பெரிய ராஜா, ஏன் அழணும்? எல்லாமே அவருடைய வாழ்க்கையில எல்லாம் கிடைத்தது, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில எசேக்கியா ராஜாவுக்கு என்ன கிடையாது? பிள்ளை கிடையாது. எசேக்கியா ராஜாவுக்கு பிள்ளை கிடையாது. ஆனால் அந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு புலம்பி அழுதுவது எதற்காக என்று சொன்னால், எனக்கு அடுத்த பிறகு ஒரு வாரிசு இல்லையே என்று சொல்லிதான். ஹல்லேலூயா. அரசாட்சியில் அவன் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்ட ஒரு மனிதன், ஒரு பெரிய ராஜா. ஆனா எனக்கு பிறகு இந்த ராஜ்யபாரத்தை ஆள்வதற்கு ஒரு மகன் இல்லையே என்று சொல்லிதான் அவர் அழுதார். ஆனால் அதே தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அந்த ஸ்பாட்ல ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். எத்தனை ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார்? 15 ஆண்டுகள் எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். 15 ஆண்டுகள். ஆனால் 15 ஆண்டு காலம் கழித்து அவனுடைய மகன் மனாசே ராஜாவாகிற பொழுது 12 வயது. எத்தனை வயசு? 12 வயது. அப்போ எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கையில 15 ஆண்டு காலம் ஆண்டவர் கொடுத்த பிறகு 3 ஆண்டுகள் கழித்துதான் யார் பிறந்தது? மனாசே. ஏன் சொன்னா, அவன் ராஜாவாக தந்தை இறந்த பிறகுதான் அவன் அரியாசனத்தை ஏற முடியும், ராஜாவாய் மாற முடியும் இல்லையா? 3 ஆண்டுகள் கழித்து எசேக்கியாவோட விண்ணப்பத்திற்கு, எசேக்கியா ராஜாவோட புலம்பலுக்கு ஆண்டவர் அங்கே மனமகிழ்ச்சியாய் மாற்றினார். அருமையான ஒரு மனாசேவை கொடுத்து அந்த இடத்துல ஆண்டவர் எசேக்கியா ராஜாவின் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற புலம்பல்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவர் நம்மை கரம் பற்றி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையும் உத்தமமாய் நாம் இருக்கும் பொழுது
அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர்தான் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்திலே அவர் யாரையும் வெறுத்து தள்ளுகிற தேவன் இல்லை. அவர் யாருக்கும் ஆண்டவர் தீங்கு செய்ததே கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மக்களையும் என் இயேசு நேசிக்கிறார். அவர் யார் மீதும் அவர் என்ன பண்ண மாட்டார், எந்த தீங்கையும் அனுபவிக்க மாட்டார். ஏன் என்று சொன்னால் அவரால் உருவாக்கப்பட்ட மக்கள் நாம். ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை கரம் பற்றி நடத்துகிற தேவன். அதுதான் சங்கீதக்காரன் தாவீதோட வாழ்க்கையில ஆடுகளின் பின்னாய் திரிந்த வாலிப மகனை ஆண்டவர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் மாற்றினார். வாழ்க்கையில அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். அதுதான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்ணில் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தாதி கர்த்தரில் எனக்கு ஒத்தாசை வரும், மனிதர்கள் இருந்ததல்ல, என்னை உருவாக்கின தேவன். அல்லேலூயா, அவரிடம் ஒத்தாசை வரும். அதனால தான் தாவீது சொன்னார் 34 சங்கீதத்திலே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். புலம்பலை ஆனந்த களிப்பாய் தாவீதோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் மாற்றினார். தன்னுடைய 2 மனைவிகளையும் சூறையாடி கொண்டு போய்விட்டார்கள். எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு மனைவிகளை அங்கே சிறைபிடித்து சென்று விட்டார்கள். தாவீது வந்து பார்க்க, ஒரு ராஜா வந்து பார்க்கும்போது ஒருவரும் கிடையாது. அந்த இடம் முழுவதும் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது. புலம்பி போய் நின்று கொண்டிருந்த தாவீது, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி புலம்பின வேளையில ஆண்டவர் தாவீது புலம்பலை களிப்பாக மாற்றினார். இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் மீண்டுமாய் திரும்ப கொடுத்தார். அதே அச்சீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டோம். நீங்க நினைக்கலாம், ஐயோ என் பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆகி போச்சு, என் வேலை ஸ்தலத்துல எவ்வளவோ நஷ்டமாயி போச்சு நினைக்கலாம். நீங்க, என் இயேசு உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். அவர் உங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யாரையும் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பினாலே நம்மை அரவணைத்து, அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவன். ஐயோ நான் பண்ண பிசினஸ்ல லட்சக்கணக்காக லாஸ் ஆகி போச்சு, நீங்க புலம்பி அழுதிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அதை இரட்டத்தனையாய் திரும்ப தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? நிச்சயமா கொடுத்திருக்காருங்க. இல்லைன்னு நாம் ஒருவரும் சொல்லவே முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அளவிட முடியாது, கணக்கிட முடியாது. அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. இந்த மாதத்துல உங்கள் வாழ்க்கையில புலம்பலே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் என் ஆண்டவர் உங்களை களிப்பாய் மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரிதான், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரிதான், ஐயோ என் வீடு கட்டி முடிக்கப்படவில்லைன்னு சொல்லி நினைச்சாலும் சரிதான், என் வேலை செய்ய எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலன்னு சொல்லி நினைச்சாலும் சரிதான், புலம்பினாலும் சரிதான், ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி என்று சொல்லி நீங்கள் நினைத்தாலும் ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர் என் இயேசு. அவர் ஒருபொழுதும் நம்மை கைவிடவே மாட்டார். எத்தனையோ குடும்பங்கள் புலம்பி நின்று கொண்டிருக்கிறது, எத்தனையோ மனிதர்கள் புலம்பி நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மகிழ்ச்சியோடு கூட வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை, ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். இந்த இடத்துல வைத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நித்தமும் நான் நடத்துவேன் என்று சொன்ன தேவன் அவர் உங்களை கரம் பற்றி நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் எல்லோரும் அப்படியே எழுந்து நின்று நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு விசை, ஆண்டவரே என் வாழ்க்கையில புலம்பல், என் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைக்காக நான் புலம்பி இருக்கேன், எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் அதற்கு ஒரு தீர்வே கிடைக்கல ஐயா. இந்த நாளிலே புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே, புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று சொன்னீர் அல்ல ஆண்டவரே. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றையும் செய்கின்ற கர்த்தர், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர் ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி கேட்போமா? ஒரு விஷயம் ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி கேட்போமா? பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவிகள் செய்வது என் இயேசுவுக்கு லேசான காரியம். எனவே நம்முடைய வாழ்க்கையில
நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர்தான் எனக்கு என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து நாம் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவா என்னை நெருக்கி நின்றார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். ஆனாலும் நீர் என்னை கை தூக்கி எடுத்தீரே, உமக்கு நன்றி ஐயா. என்னை கைவிடாமல் பாதுகாத்து அரவணைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் உம்மை போற்றுவேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி ஆண்டவரே, நான் குழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோடு காத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்வதை பார்க்கிறோம். அதே ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுடைய புலம்பல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எடுத்து போட்டு ஆனந்த களிப்பாய் நீர் எங்களை மாற்றும் என்று சொல்லி கேட்க போகிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோமை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் எங்களை தாங்கி நடத்துகிற தெய்வன். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? நாம் புலம்பலன்னு சொல்லி ஒருத்தரும் சொல்லவே முடியாது. எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்ணீர் உண்டு, எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை உண்டு, எல்லாரோட வாழ்க்கையிலும் புலம்பல்கள் உண்டு. ஆனால் என் இயேசு சொல்லுகிறார், என் தேவன் சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிற என் தேவன் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அப்பேற்பட்ட ஜீவனுள்ள தேவன் நமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ஒருபொழுதும் நம்மை புலம்ப விடவே மாட்டார். ஆனந்த களிப்பாய் மாற்றி இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வாதமாய் வாழ வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னார். ஒருபோதும் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆண்டவரே நீர்தான் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து, ஆண்டவரே நீர் எங்களை தாங்கி நடத்தும் என்று சொல்லுவோமா? எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன் நீர் அல்ல ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து நடத்தட்டும் என்று சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கி நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் இல்லாத நாள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு நல்ல நாளே கிடையாது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு மூச்சு நீர்தான் ஆண்டவர், எங்களுக்கு உயிர் நீர்தான் ஆண்டவர், எங்களுடைய செல்வம் நீர்தான் ஆண்டவர். எங்களது உலகத்திலே கரம் பற்றி ஆசீர்வாதமாய் வாழ வைக்கிறவர் நீர்தான் ஐயா. உம்மை ஒரு காலம் நாங்கள் விட்டு விலக மாட்டோம் என்று சொல்லுவோமா? இந்த உலகம் எங்களை வெறுத்து விடலாம், உலகத்தில் உள்ள எல்லாம் மாறி போய் விடலாம் ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுவோமா? நீர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் ஐயா, நீர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து ஆண்டவர் ஆண்டவரே, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது மூச்சும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது உயிரும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது ஜீவன் நீயாவா, எனது வாழ்க்கையும் நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆம் ஆண்டவரே, நீர் இல்லாத நாளெல்லாம் எங்களுக்கு நன்னாளே கிடையாது ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கையே கிடையாது ஆண்டவரே. நீர்தான் எங்களை கரம் பற்றி நடத்துகிறீர், நீர்தான் எங்களை பாதுகாத்து நடத்துகிறீர்.
ஆண்டவரே, எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவநீர் அல்லவா ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கும் ராஜா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவை, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சியின் நல்ல நாளிலே ஆண்டவரே, புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று சொன்னீர் அல்லவா ஆண்டவரை. எங்கள் வாழ்க்கையில எந்தெந்த குடும்பங்களிலே ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலே ஆண்டவர் என்ன பிரச்சனை புலம்பல்கள் எதுவாயிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் இந்த நாளிலே நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று சொன்னீர் அல்லவா. உம்முடைய மனமகிழ்ச்சியின் ஆண்டவரை சந்தோஷத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் கணவன் மனைவி பிள்ளைகளுமா இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த நன்றியோட துதிக்கிறோம். நீர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்தால் ஒருபோதும் கைவிடாத தேவன் நீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால தாங்கி நடத்துகிற தேவன் ஆண்டவர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட மக்களையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பீராக. செய்கிற வியாபாரங்களிலே நீர் ஆசீர்வாதத்தை தரும்படி ஆசீர்வதிக்கிறோம். வேலை ஸ்தலத்திலே நல்ல ப்ரமோஷனை கொடுத்து இன்னும் ஆண்டவரே பதவி உயர்வுகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த 5வது மாதத்திலே இந்த விடுமுறை நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே குடும்பங்களை பாதுகாத்து நீர் கரம் பற்றி நடத்தும்படியா ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பீராக. மனமகிழ்ச்சியின் மாதமாய் இந்த மாதத்தை நீர் பிள்ளைகளுக்கு மாற்றி தந்த ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர்களை தாங்கி வழி நடத்தும்படி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சியிருந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன தேவன், குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவனீர் ஆண்டவரே. முதியோர்களுக்கு நல்ல சுகம் பலன் கொடுத்து நீர் பாதுகாத்து வீலடைப்பீராக. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த வெயில் கொடுமையினாலே ஆண்டவர் எந்த பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து நீர் எங்களை கரம் பற்றி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. வியாதியா இருக்கிற மக்களை ஆண்டவரை குணப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, என்ன வியாதியா இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே பிள்ளைகளை நீர் மனமகிழ்ச்சியாய் ஆண்டவரே குடும்பங்களை சந்தோஷமாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இடத்தில் இந்த நாளிலே இந்த கூட்டத்தை நடத்தும்படியாய் அருமையான அண்ணன் பிரின்ஸ் உற்சாகா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோம். மருமன் பேர பிள்ளைக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை இந்த இடத்துல வைத்து ஆண்டவரே அநேக ஆயிரம் மக்களுக்கு நீர் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றி ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மற்றவர்களும் மகிழ்ந்திருக்கும்படியாய் மற்றவர்களும் ஆண்டவரே மனமகிழ்ச்சியோடு இருக்கும்படியாய் கர்த்தாவர்கள் செய்கிற பிசினஸை நீர் இன்னும் ஆஸ்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீரே எல்லாவற்றையும் செய்கின்ற கர்த்தர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாம் உம்மால் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண் பெண் இருப்பாளருக்கு ஆண்டவரே நல்ல வேலையை கொடுத்து இந்த பிள்ளைகள் நிமித்தமாக இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, திருமண காரியங்களுக்காக ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆண்டவரே அந்த திருமண காரியங்கள் வாய்க்கப்படும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் இருக்கட்டும், பாதாள் இருக்கட்டும். திருமணமாகி கற்பத்தின் கனி இல்லை என்று சொன்னால் ஆண்டு அந்த பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்த ஆண்டவரே இந்த மாதத்தில் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றின தேவன். கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கற்பத்தின் கனியை கொடுத்த ஆண்டவரே சந்தோஷமாய் சமாதானமாய் ஆனந்த களிப்பாய் இந்த பிள்ளைகள் வாழும்படியாய் நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரம் இருக்கட்டும், பாதுகாவல் இருக்கட்டும் ஆண்டவரை. நீரை எல்லாத்தையும் செய்கின்ற கர்த்தர். இந்த PI சிஸ்டம் போட்ட அருமையான மகனுக்காக, இசைக்கறி வாசித்த மகனுக்காக, பாடின பிள்ளைகளுக்காக, ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கரம் இருந்து பாதுகாத்து வேலைக்கிட்டும் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். காலமெல்லாம் காத்தீரே கர்த்தாவே, உமக்கு நன்றி. கிருபையால் மீட்டுக் கொண்டீரே கிறிஸ்துவே, உமக்கு நன்றி. நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின்